ஹைடா. சின்ன ஒரு பர்சனல் ரீசன் 2 டேஸாக வீடியோ போட முடியல. சாரி. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கான்ட்ராக்ட் மேரேஜ். பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். சம்மன் உங்கள் ரூமுக்கு வந்திருப்பான். நீங்கள் கூட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலாம். உங்கள் ஷர்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து பார்க்கலாம். சிம்மன் வந்து உங்களை பார்த்த அடுத்த செகண்ட் டர்ன் பண்ணி நின்றுட்டான். என்ன சிம்மன் பண்ணுறீங்க நீங்கள்? சாரி 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 நான் ஏதோ தெரியாம வந்துட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே சிம்மன், நீங்கள் ஃபஸ்ட்டு வெளியே போங்க. நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அவன் மைண்டில் ஓடுறது இப்போ கூட உங்கள் டாட்டூவை பார்த்துருப்பான். ஸோ அதை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்க. சிம்மன் உங்களுக்கு கேட்டுச்சா இல்லையா? ரூம்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியே போங்க. பயன் உன்னை பார்த்துட்ருக்கணும்னு எனக்கு ஒன்றும் ஆசை கிடையாது, புரியுதா? வெளியே அம்மா இருக்காங்க, சேஞ்ச் பண்ண வரும்போது எப்படியோ நைஸாக வந்துட்டேன். வெளியே போக முடியாது. பையனை கூட்டிகிட்டு உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் சைலண்டாரு. அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண. நீங்களும் வேறு வழி இல்லை அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ எழுந்து நின்று உங்கள் ஷர்ட்டையும் ரிமூவ் பண்ணி போட்டுட்டு சிம்மன் டர்ன் பண்ணி நிற்கக்கூடாது. பார்க்க மாட்டேன்டி மாற்ற. இல்லை நீங்கள் உங்கள் கண்ணை முடிக்கங்க. என்ன விருப்பத்துறியா? இல்லை சிம்மன், உங்களுக்கு முன்னாடி மிரர் இருக்கு. ஒன் அந்த மாதிரி பர்சன் கிடையாது. ஸோ சேஞ்ச் பண்ண. நீங்களும் திங்க் பண்ணுறீங்க. சிம்மன் இங்கே வந்ததுலேருந்து உங்களை நிமிந்து கூட பார்த்துருக்க மாட்டான். உங்ககிட்ட மூச்சு கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான். உங்களுக்கும் தெரியுது. சரி சொல்லிவிட்டு உங்கள் ஷர்ட்டை கழட்டி போட்டுட்டு சிம்மன் நான் வெளியே போகணும். தென் ஆன்ட்டி ஏதாவது சமாளிச்சுக்கிறீங்களா? அப்படி நீங்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அவன் டேர்ன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணலான்னு வரும்போது சிம்மன் 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 திரும்பாதீங்க. ஓ ஐம் சாரி, இன்னும் நீ சேஞ்ச் பண்ணலையா? மாற்றிட்டு நீ பேசுடி. அப்படி அவன் பல்ல கடிச்சிட்டு பேசுகிறான். நீங்கள் சிம்மன் அப்படின்னு ஒரு ஷவுட் பண்ணிட்டு கத்துறீங்க. என்னடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் உங்கள் பக்கமாக டேர்ன் பண்ணி உங்ககிட்ட வந்துட்டான். சிம்மன் 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 என்னன்னு தெரியல, என் மேலே ஏறுது சிம்மன் அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டு அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னன்னு தெரியல இங்க இங்க நெளிஞ்சிட்டே இருக்கீங்க. எங்க என்ன ஏறுது எதுவும் தெரியல எனக்கு. தெரியல, கிடைக்குது கிடைக்குது அப்படின்னு கத்திட்டே நெளிஞ்சிட்டே இருக்கும்போது ஒரு நிமிஷம் இரு, ஆட்டாம இரு. எங்க ஷோல்டர் கீழே இங்க அப்படி நீங்க கத்த வரும்போது அங்க உங்க ஹேர் இருக்கு. அவன் அதை அட்ஜஸ்ட் பண்ணும் போது தான் தெரியுது வெறும் இன்னரோட இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ல அவனை நீங்க ஹக் பண்ண மாதிரி இருக்கிறதுனால எதுவும் தெரியல. பட் உங்க ஹேர் அட்ஜஸ்ட் பண்ண உடனே எதுவும் இல்லை, கையெடு. ஜிம்மன் ஜிம்மன் எதுவும் இல்லை, கையை எட்டுடி. ஏதோ ஏற மாதிரி, ஏதோ கடிக்கிற மாதிரி சம்திங். வயன் நீ இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலையா? அப்படி ஸ்டாப் ஆயிட்டீங்க. கீழே உங்களுடைய ஷர்ட் இருக்கு, 2 பேரும் அதை மிதிச்சிட்ருக்கீங்க. இப்போதான் உங்களுக்கே ஃபீல் ஆகுது நீங்கள் ஷர்ட் மேலே இருக்கீங்க, ஷர்ட் லெஸ்ஸாக நின்றுட்டுருக்கீங்கன்னு. அது நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி கத்துன? சரி, நான் தான் ஏதோ பயத்தில் கத்துனேன்னா அதுக்கு நீங்கள் வந்துடுவீங்களா? அரைஞ்ச நம்பியே ஷர்ட்டை விட ஃபஸ்ட்டு. இப்போ தான் புரியுது அவனோட ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்கண்ணா. ஷர்ட்டை விடலான்னு கை எடுக்கும் போது அவன் நகர்ந்து போயிடுவான். ஸோ உங்களை பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸாக இழுத்துக்கிறீங்க. என்ன பண்ணுற ஒயன் நீ? பாரு செம்ம கடுப்பாகுது. ஒழுங்க மாதிரி தான் ஷர்ட்டை விட்டுற. கொஞ்ச நேரம் இருங்க, கீழேருந்து என் ஷர்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் ஷர்ட்டை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் க்ளோஸ்டா அவனை இழுக்க அவனுக்கு கோபம்தான் வருது. எந்த ஃபீல் வரல. பயன்
இப்போ மட்டும் நீ கையை எடுக்கலன்னு வையான் பலான்னு அரைஞ்சிருவான். எனக்கு நீ டச் பண்ணுறது எனக்கு பிடிக்கல, புரியுதா? எனக்கு கூட ஆசை இல்லை ஜெமன் உங்களை டச் பண்ணணும், உங்களை இப்படி பிடிக்கணும்னு. கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. ஷர்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். அந்த ஷர்ட்டை தான் 2 பேரும் மிதிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதை இழுக்கும் போது 2 பேரும் ஸ்லிப் ஆகிட்டு பெட்டில் போய் விழுறீங்க. ஜெமன் செம்ம கடுப்பாயிட்டான். நீங்கள் பெட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு மேலே ஜெமன் இருக்கான். என்ன தாண்டி பண்ணிட்டு இருக்க நீ? ஜெமன் வலிக்குது, நீங்கள் தான் என் மேலே இருக்கீங்க, எனக்கு வலிக்குது ஜெமன், எழுந்துருங்க. அப்படி நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க. அவன் காலு நல்லா மாட்டிக்கிட்டு வர மாட்டேங்குதோ. நீங்கள் ஆன்னு ஒரு ஷவுட் பண்ணியிருப்பீங்களே, இந்த ஷவுண்ட் கேட்டு ஆன்டி வந்து பார்த்தா நீங்கள் அரையும் குறையுமா. ஜெமன் உங்கள் மேலே 2 பேருமே திரும்பி டோர் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா, அந்த சவுண்டு கேட்ட உடனே திரும்பி பார்த்தா ஆன்டி இருக்காங்க. நீங்கள் ஆன்டி ஆன்டி நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, பேச வரீங்க. சாரி வயன், நீ கத்தனையா? சாரி சாரி சாரி, நான் ஏதோ நினச்சி பயந்தேன் அப்படின்னு அவங்க வெளியே போயிட்டாங்க. நீங்கள் என்னதான் பண்ணுறீங்க ஜெமன்? ஜெமன் கொஞ்சம் தள்ளுங்க அப்படின்னு அவன் கையை தட்டி விட பொத்துங்க தான் அவங்க மேலே விழுந்துட்டான். ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை டச் பண்ணாத மாதிரி அப்படி இருந்திருப்பான். அவன் கையை தட்டி விட்டு அடுத்த செகண்ட் மேலே வந்து படுத்துட்டான். 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எதுவுமே பேச முடியல. அவனே ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் சைலண்டா இருக்க, நீங்க எதுக்கு என் ரூமுக்கு வந்தீங்க? இப்பயே இப்படி இருக்கீங்க? அது ஒன் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு வந்தேன். அது ஒன்றும் இல்லை, உன்னை நான் கிஸ் பண்ணல அப்படின்னு ஆரம்பிக்க வரான். எழுந்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அப்போ பேசலாம் ஜெமன் ப்ளீஸ். ஓகே அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே இந்த லைட்டாக இது பண்ணி ஹோல்ட் பண்ணி அவன் படுத்துட்டே காலில் இருக்க உங்கள் ஷர்ட் உங்கள் சட்டை நல்லா போயிட்டு உங்கள் 2 பேர் காலோட சிக்கன மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. அவன் உங்களை பார்க்காம அந்த ஷர்ட்டையும் கிளாத்தை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் நீங்கள் அவனை தான் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கும் மேலே அவன் இருக்கான். அவன் ஒரு செயின் ஒன்று போட்டிருப்பான், அது உங்கள் நெக்குக்கு குச்சி தள்ளி ஒரு மாதிரி உரசி கூசுது. அவனே பார்த்துட்ருக்கீங்க. அவனுக்கு ஸ்வெட்ஸ் வந்து சுட்டா அவன் ஃபோர்ஹெட்டில் அவன் நோஸில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் ஸ்வெட்ஸ் வந்து அது ட்ராப்பாக உங்கள் மேலே கொட்டிட்டுருக்கு. அவன் அப்படி இருக்கான். கண்ணு இமைக்காம நீங்கள் பார்த்துட்ருக்க. அவன் என்ன தாண்டி எப்படி தாண்டி போட்டு இது பண்ணி வச்சா, எடுக்க கூட முடியல, எழுந்துக்கவும் முடியல. உன் மேலே இருந்து நல்ல காலில் சுற்றிக்கிடுச்சு. அப்படி கத்திட்டி உங்களை பார்த்தா நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஓய் என்ன பார்த்துட்ருக்க? கஷ்டப்பட்டு நீ பண்ண வேலையை நான் இப்போ கிளியர் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி அவன் பேசிக்கிட்டே உங்கள் டேட்டூவை பார்க்குறான். சடனாக ஒரு ஃப்ளாஷ் இந்த மாதிரி உங்கள் மேலே அவன் இருந்த மாதிரி வந்துட்டு போதோ. அப்படி உங்களை பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் ஜெமன் இல்லை, நான் வேற எங்கே பார்க்கல, எழுதுருங்க. இப்போ நீங்கள் காம் ஆகிட்டு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவன் இல்லை, அன்னைக்கு பார்க்கும்போதோ ஏதோ ஒரு மாதிரி ஒரு டவுட்டாகவே, பட் இது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. இல்லை இப்படி தான் நம்ம ஏற்கனவே இப்படி பார்த்துருக்கோமா அப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்க. நீங்கள் கையை கொண்டு போயிட்டு ஜெமன் ஜெமன் ப்ளீஸ் எழுந்துருங்க அப்படின்னு அவனுடைய ஷோல்டரில் கை வச்சு ஒரு மாதிரி புஷ் பண்ணலான்னு வரும்போது அவன் அடுத்த செகண்ட் உங்கள் கையை எடுத்து 2 பக்கமும் வச்சு அப்படி டைட் பண்ணுறான். ஜெமன் ஜெமன் என்ன பண்ணுறீங்க? ஜெமன் ஜெமன் இப்படி நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. பட் அவன்
உங்கள் கையை லாக் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா, உங்கள் 2 கையும் பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி கையை முறுக்கிட்டு அவன் கையிலேருந்து உங்கள் கையை எடுக்க ஒரு மாதிரி பண்ணுறீங்க. அவன் ஆல்ரெடி ஃபீல் பண்ணியிருக்கான். சிமன் கையை விடுங்க சிமன், சிமன் சிமன் அப்படியே சொல்லிட்டு அவன் கையிலேருந்து உங்கள் கையை டக்குன்னு எடுக்கும்போது அகைன் உங்கள் மேலே வந்து அப்படியே படுத்துட்டான். சிமன் என்னதான் சிமன் பண்ணுறீங்க? இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் மேலே படுத்துட்டே லைட்டாக திரும்பும் போது அவனுடைய நோஸு, அவனுடைய லிப்ஸு, உங்கள் இயர்ஸ் கீழே, உங்கள் நெக்கு கிட்ட அதெல்லாம் டச் ஆகுது. கண்ணை கிரிப்பாக மூடிட்டு சிமன் சிமன் ப்ளீஸ் இருந்துங்க சிமன் இப்படி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. பட் அவன் இல்லை, இந்த ஸ்மெல்லை நம்ம ஆல்ரெடி ஸ்மெல் பண்ணியிருக்கோம். இது உங்கள் காதிலே கேட்டுருச்சு. நீங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாயிட்டீங்க. அவனும் சைலண்டாக இருந்துட்டு ஒருவேளை இவ அந்த பொண்ணா இருப்பாளா அப்படி ஒரு திங்கிங்கோட உங்கள் மேலேருந்து எழுந்துட்டான். பிகாஸ் அவன் காலில் இருக்க உங்கள் ஷர்ட்டு அது 2 பேரோட காலோட போட்டு டைட்டாக மாட்டிச்சுக்கி அப்படி இருந்திருக்கும் இல்லையா, ரிமூவ் பண்ணிட்டான். எழுந்து உங்களை பார்க்கவே இல்லை, அவன் ரூமுக்கு போயிட்டான். நீங்களுமே எழுந்த உடனே மேலே கவர் பண்ணிட்டு சிமன் என்னமோ சொன்னான். என்ன சொன்னான்? ஸ்மெல் பண்ணியிருக்கானா? என்னவா இருக்கும்? இப்படி நீங்கள் திங்க் பண்ணிட்டுருக்கீங்க. பட் இங்கே ஜிம்மன் அந்த பொண்ணா அவளா இருக்குமா? இல்லை இல்லை இல்லை, அந்த மாதிரி இடத்துல இப்படி வயன் நம்மளுக்கு எதுக்கு அந்த தாட்லாம்? வயன் அங்கே போனான போகலன்னு ஜஸ்ட் ஏதோ பாப்பாவை பார்த்துக்கு வந்து மெய்டு அவ்வளோதான். இப்படி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜிம்மன் உங்கள் ரூமில் வந்து இவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் இல்லையா, ஸோ அதெல்லாத்தையும் திங்க் பண்ணிகிட்டே ஒரு பிளாக் கலர் சாரீ எடுத்து போட்டுட்ருக்கீங்க. பிகாஸ் அலெக்ஸ் கூட போகலாம் முடிவு எடுத்தாச்சு. சாரீலாம் கட்டி முடிச்சுட்டா ஓகே ஆண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. பட் சிம்மன் கூட சொல்லிட்டோம், ஆண்டியை பார்த்து பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் பர்ஸ்லாம் எடுக்கும்போது அலெக்ஸ் கூப்பிடுறான். நீங்கள் அட்டம் பண்ணி காதில் வைக்கிறீங்க. ஹே இதென்னடி புதுசாக இருக்கு, ஒரு ரிங் கூட வரல, அதுக்குள்ளே அட்டன் பண்ணிட்டேன். என்னடி என் மேலே உனக்கு பயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? பாரு அலெக்ஸ், எதுக்கு கால் பண்ண? நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடி பேசுகிற? பயம் இல்லை, என் மேலே இருக்க லவ் உனக்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு தானே? அவனை திரும்பி பார்த்தா, அதாவது உங்கள் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே விண்டோ இருக்கு, விண்டோ வழியா எட்டி அவனை பார்த்தா. அலெக்ஸ் தேவையில்லாத கற்பனை நீயே பண்ணிக்க வேண்டாம். கற்பனை பண்ணிக்கிறேன்னா அவ்வளோ உனக்கு வாட்டி இருக்கு, வாய் கொஞ்சம் அதிகமாகிடுச்சா? பார்த்துக்கலாம். வெளில வா. கிளம்பிட்ட அலெக்ஸ். வர எதுக்கு தான் கால் பண்ணியா? ஆமாம், வேற எதுக்கு கால் பண்ணுவாங்க? சீக்கிரம் வெளில வா. அண்ட் தென் பிளாக் சாரி தானே? ஆமாம் அலெக்ஸ். ஓகே, இன்னைக்கு என் பொண்டாட்டியா அவ்வளோ அழகாக பார்க்க போகிறேன். சீக்கிரம் வா 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 வா. காலை கட் பண்ணிட்டா. நீங்களுமே ஒரு பெரிய மூச்சை இழுத்து விட்டுட்டு ஓகே ஓகே இப்போ நம்ம மட்டும் போகலான்னு வையன், கண்டிப்பாக அவன் திவிக்கிட்ட போவா. ஆல்ரெடி இவங்க கூட ஸ்டே பண்ணிட்டோம். திவியை கேர் பண்ணணுன்னா இதை விட்ட வர வழி இல்லை. அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம்லேருந்து வெளில வரீங்க. ஜிம்மன் அவனும் வெளியே கிளம்புறான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் நடந்து போகிறீங்க, அவன் உங்களுக்கு தள்ளி பின்னாடி நடந்து வரான். நீங்கள் அவனை பார்க்கல, அவங்கள பார்த்துட்டு
வாய் நிமிர்ச்சோம். திரும்பி பார்க்குறீங்க, எங்கே கிளம்பிட்டா? நான் தான் சொன்னல ஜமன், வெளில போகிறேன் ஆண்டி. பாரு, கம்பெனியில் மீட்டிங் இருக்குது, அதெல்லாம் ஹோல்ட் பண்ணிட்டு இங்கே இருக்கேன். 12 o'clock போய் நான் அதை அட்டன் பண்ணணும். சொல்லு. தெரியல ஜமன், போயிட்டு எப்போ வருவேன்னு தெரியல. இந்த இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னடி கம்பெனியில் ஒர்க் பார்த்துட்டு லீவு கேட்குற மாதிரி பண்ணுறியா? அப்படி அவன் உங்களை திட்டிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அவன் எடுத்து காதில் வச்சுட்டு, ஹலோ சார், சார் நீங்கள் கொடுத்த டேட்டில் ஒரு கிளப்போட ஃபுட்டேஜ் கேட்டிங்களா சார்? அது நடந்த ஒரு 2 months மேலே இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக அதுவே டெலீட் ஆகிடுமா? வேணாலும் ஏதாவது பேக்கப் இருக்குன்னு செக் பண்ணட்டுமா சார்? அப்படி சொல்கிறாங்க. பிகாஸ் உங்கள் கூட இருந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு டவுட் அவனுக்கு இருக்குது. இவ்வளோ நேரம் நடந்த மூமெண்ட் உங்களை ஸ்மெல் பண்ணியிருப்பான். அதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் டேட்டோ மெயினாக அதுதான் அவனை என்னமோ பண்ணுது. அதெல்லாம் நினச்சி அவன் மண்டையை பிச்சுக்கிறான். இல்லை இல்லை இல்லை, இவ்வளோ மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு வேளை இவ பிளான் பண்ணி உள்ளே வந்திருக்காளா? அன்னைக்கு இவ கூட இருந்துட்டோன்னு ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்க ஒரு மாதிரி நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி நடத்துக்கிறா. இவ்வளோ நேரம் அவாய்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணுறாளா? ஒருவேளை இவ கூட தான் இருந்தோம், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இவளை டிவோர்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது தெரியாமல் மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் நம்ம சைனை போட்டு கொடுத்துட்டோம். கான்ட்ராக்ட் பேப்பரில் சைன் போட்டுட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் டெஸ்ட் பண்ணிட்டோன்னு ஏதாவது நாடகம் மாட்டி, சிம்மண்ணா அன்னைக்கு குடிக்காம இருந்தானா இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காதுரா. பட் அன்னைக்கு மணி கொடுத்துட்டு தானே வந்தோம். மணி இவ எடுக்கலையா? ரூம் கிளீன் பண்றவங்க வந்து எடுத்துட்டு போயிருப்பாங்களா? அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இவன் அப்பனுக்கு மணி எல்லாத்தையும் செட்டில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஜம்மன் மைண்ட்ல ஓட்டுறது இதுதான். உங்க கூட தான் இருந்தோம், அது மட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அவனால உங்களை டிவோர்ஸ் பண்ண முடியாதோ. ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்க இதுக்குள்ள பிளான் பண்ணி வந்திருப்பீங்களா? அந்த ஒரு டவுட்டும் இருக்கு. அப்படியே அந்த பொண்ணு கூட இருந்தாலுமே அவளுக்கு மணி வச்சுட்டு தான் நம்ம வந்தோம். ஏன் அதை பார்க்கலையா, எடுத்துக்கலையா? அது பத்தலைன்னா இன்னும் கேட்டுக்கணும். அதெல்லாம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த வீட்டில் அப்படிங்கிற ஒரு மைண்ட் வாய்ஸோட அவன் ஃபோன் பேசிட்டே, சரி ஓகே எதுவாக இருந்தாலும் கொண்டு வந்துட்டு அப்புறம் பேசிக்கலாம், காலை கட் பண்ணுங்க. கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா நீங்க காணும். இவ்வளோ நேரம் பேசிட்டே இருந்தா எங்க போயிட்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு கேட் கிட்ட பார்த்தா கேட்டு வெளியே தான் அலெக்ஸோட கார் நிற்கிது. நீங்கள் அந்த காரில் போய் ஏறுறீங்க. அவன் அதை பார்த்துட்டே, யார் கார் இது, ஏன் இதில் போகிறா? அலெக்ஸை பார்த்துருப்பான், பட் அவன் காரை பார்த்துருக்க மாட்டான். அந்த காரில் போய் ஏறின உடனே மேபி ஏதாவது ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கும், ஓகே தான். அவன் எதுவும் கண்டுக்கல, வீட்டுக்குள்ளே போயிட்டான். பிகாஸ் நீங்கள் வர வரைக்கும் மூச்சு பையனை பார்த்துக்க சொல்லியிருப்பீங்க இல்லையா? ஸோ உள்ளே போயிட்டான், ஃபுட்டேஜ் எடுக்கலாம், அதனால தான் வெளியே கிளம்பியிருப்பான். இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டான். நீங்கள் காருக்குள்ளே போயிட்டு ஏறி உக்காடுறீங்க. பொண்டாட்டி முன்னாடி வந்து உட்காருடி, என்னடி கெஸ்ட்டு மாதிரி பின்னாடி உட்காந்துருக்க, வா 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 அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரமாக நிறுத்திட்டு இறங்கு. இல்லை சொன்ன, நான் இங்கே உட்காந்துக்கிறேன், உன்கிட்ட நான் பதில் கேட்கல, இறங்கி வந்தோ முன்னாடி உட்காருடின்னு சொன்னேன். எதுவுமே பேசல. இறங்கி வந்து ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டீங்க. அவன் உங்கள் தைஸில் உங்கள் கையை இருக்கு, அந்த கையை மெதுவாக எடுக்கிறான். அவனை பார்க்கவே இல்லை, நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க. அவன் கையை எடுத்தோம் கிஸ் பண்ணி
ஒரு மாதிரி உங்கள் ஃபிங்கரை லிக் பண்ணுறான். அப்படி அருவருப்பா இருக்கு. பல்ல கடிச்சிட்டு, அலெக்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்க? ஏ இந்த மாதிரி சக் பண்ணோடி பாடி ஃபுல்லா. அலெக்ஸ் ப்ளீஸ் பேசாத அலெக்ஸ். என்னடி என்னது புதுசாவா? ஆல்ரெடி ஃபுல்லாக டச் பண்ணி லிக் பண்ணி போதும் வாய மூடு அலெக்ஸ். நீ கோமா இப்படி பேசுறது கூட அழகாக தாண்டி இருக்கு. அதனால தான் என்னமோ தெரியல. ஏய் உன்னை என்னால் மிஸ் பண்ணவே முடியலடி. மிஸ் பண்ணவே தோண மாட்டேங்குது. அவன் அப்படி பேசிட்டு உங்கள் கையை டைட்டாக க்ரிப் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி தான் எப்பப்போ கூப்பிட்டாலும் வெளியே வரணும். அலெக்ஸ் ஜிம்மன்கிட்ட நான் 2 hours தான் டைம் கேட்டிருக்கேன். 2 hours நான் வீட்டுக்கு போகணும். ஸோ ப்ளீஸ். ஓகே 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 புரியுது, போகலாம். அப்படியே சொல்லிட்டு அவள் கார் எடுத்துகிட்டு கிளம்புறான்.